forpfd.com இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி PFD ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல forpfd.com கூகுள் நான் டைப் பண்ணோடனே எனக்கு இந்த ஹோம் பேஜ் வருது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணுன்னா, கீழே ஃபைல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமலே ஃபைல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமலே ஃப்ரீயாக கொடுத்துருக்க ஃபைல்ஸை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நான் அமௌண்ட் போட்டுட்டேன், நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகலை, டவுன்லோட் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ்லாம் நான் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஃபைல் மேலே இந்த கிரீடம் சிம்பிள் இல்லாமல் இருக்கோ அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ PFD ஃபைல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தளபதியானோட ஃபோட்டோவில் இருக்க இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அனதர் பேஜில் கூகுள் ட்ரைவ் இதுவே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவுடனே என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா? ஒரு சிலரோட கூகுள் குரோமில் வந்து, அதாவது நெட்வொர்க் அதிகமாக இல்லாத ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாக இல்லாத ஒரு கூகுள் குரோமில் வந்து பார்த்திங்கன்னா cannot scan the வைரஸ்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்படி காட்டினாலும் பயப்படாதீங்க. நான் தான் உங்களுக்கு இத்தனை வருஷமாக லிங்க்கில் உங்களுக்கு எல்லா ஃபைலும் டெலிவரி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் எப்படி வைரஸ் இல்லாமல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு வைரஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு 100% நான் கேரண்டி நான் கொடுக்குற எந்த ஒரு ஃபைலும் உங்களுக்கு வைரஸ் வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆனது ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஃபைல் தான் இது. ஓகேங்களா? இதே நான் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆயிடுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு PNG ஃபார்மேட் தான், ஆனால் மற்றது எல்லாமே PFD ஃபார்மேட்டு. ஓகேங்களா? ஃபோட்டோ உங்களுக்கு டெமோ குயிக்காக முடிக்கிறதுக்காக நான் அப்படி இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடுச்சு. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து மேலே உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் சைன்அப் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என் பேரை நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், என் இமெயில் ஐடியும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ராம்குமார்னு என்ன அக்கௌண்ட் க்ரியேட் ஆச்சுன்றது காட்டுது. ஸோ இங்கே நேம் காட்டுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியும் போடணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் போகிற வைன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ப்ரீமியம் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கோ ப்ரீமியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களை டைரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு கொண்டு போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே போய் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் கொண்டு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் வந்து 3 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா பிளானு, அதாவது 7 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 99 ரூபா பிளான் ஒரு இருக்குது. அது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி 7 நாளில் 10 ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 7 நாள் 70 ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீமியம் இதில் 199 ரூபா பேக்கேஜில் 30 நாள் வேலிடிட்டி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லிமிட்டு. ஓகேங்களா? அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம், 199 ரூபா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கானது ஆனுவல் 1499 ரூபா. அது நீங்கள் வாங்கினா 365 நாளுமே அன்லிமிட்டட் டவுன்லோடு. ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ வேணாலும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் நவுன்னு கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் நவுன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி QR கோடு காட்டுது. ஓகேங்களா? QR கோடு காட்டுதா? இப்போ நான் வந்து என் செல்லுலேருந்து, ஓகேங்களா,
என் செல்லிலிருந்து நான் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறேன். QR கோடை ஸ்கேன் பண்ணோடனே என்னோடய கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கான அந்த கூகுள் பே ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் ரிசிப்ட் வரல, அந்த மாதிரி ரிசிப்ட் வருது. அதை வந்து நான் பே கொடுத்துட்டு அதில் நான் வந்து பே பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ப்ராசஸிங் கன்ஃபார்ம் பேமெண்ட்டுன்னு வரும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணது கன்ஃபார்ம் ஆகிரும். ஓகேங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணது கன்ஃபார்ம் ஆகிட்ட உடனே அதுவாகவே வெளியே வந்துடும். இங்கே வந்து பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ்டு அப்படின்னு சக்ஸஸ்ன்னு காட்டும். அப்படி காட்டின உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராமர்ஸ் இந்த லோகோக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஹோம் பேஜுக்கே உங்களுக்கு கூட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபைலு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃபைலை தாராளமாக டவுன்லோட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கூகுள் கேனாட் ஸ்கேன் திஸ் வைரஸ்ன்னு காட்டுது. அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. தயவுசெய்து நீங்கள் ஸ்கேன் கொடுங்க. ஏன்னா ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கும் போதும் நம்மளோட நெட் ஸ்பீடு அந்தளவு இல்லாத போதும் அந்த மாதிரி காட்டுமே தவிர்த்து கூகுள் டிரைவை பொறுத்த வரைக்கும் வைரஸ் வந்து இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எனிவே நான் கொடுத்துட்றேன். இப்போ டவுன்லோட் எனிவே கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. சரி, அது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகட்டும். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ வெட்டிங் ஃபைல் வேணும், வெட்டிங் ஃப்ளெக்ஸ் வேணும், இல்லை வெட்டிங் இன்விடேஷன் வேணும், அதே மாதிரி பர்த்டே ஃப்ளெக்ஸோ இல்லை பர்த்டே இன்விடேஷனோ வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இங்கே மேலே வந்து வெட்டிங் ஃப்ளெக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வெட்டிங் ஃப்ளெக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து தனியாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வெட்டிங் ஃப்ளெக்ஸ் மட்டும் காட்டும். அந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு பேஜாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கினே வாங்க, தேடிக்கினே வாங்க. ஒவ்வொரு ஃபைலும் உங்களுக்கு வந்து வெட்டிங் ஃபைலாக காட்டிக்கிட்டே வரும். அதே மாதிரி எனக்கு வெட்டிங் இன்விடேஷன் வேணும் அப்படின்னா கூட வெட்டிங் இன்விடேஷன் டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வெட்டிங் இன்விடேஷன் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இல்லை எனக்கு காதணி ஃபைல் வேணும்னா கூட காதணி ஃப்ளெக்ஸு அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? காது குத்துற ஃப்ளெக்ஸு எல்லாமே உங்களுக்கு லைனாக வந்து காட்டும். இல்லை எனக்கு கண்ணீரஞ்சலி தான் வேணுன்றது தான் நீங்கள் டெத்துன்னு கூட போட்டு மென்ஷன் பண்ணலாம், இல்லை கண்ணீரஞ்சலின்னு போட்டு கூட மென்ஷன் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணீரஞ்சலி பேனர் எல்லாமே உங்களுக்கு லைனாக காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு நினைவஞ்சலி தான் வேணும் அப்படின்னா நினைவு அஞ்சலி அப்படி நான் போட்டால் கூட எனக்கு நினைவஞ்சலி ஃபைலாக தனியாக காட்ட ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து நான் வந்து சும்மா நீங்கள் அப்படியே ஓரலாக ஒவ்வொரு ஃபைலும் தள்ளி பார்த்துக்கினே வரீங்க அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாத போது எனக்கு வந்து இந்த ஃபைல் பிடிச்சிருக்கு, நான் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுன்னு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலோட நேம் உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துகிட்டு அந்த ஃபைலோட ஃபைல் நேம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4287 தான் அந்த ஃபைல் நேம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த சர்ச் பாரில் போய் 4287 அப்படி நான் கிளிக் பண்ணால் அந்த ஃபைல் மட்டும் எனக்கு டக்குன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சர்ச் ஃபில்டரில் இருக்க மேட்ரே. இல்லை ஒன்றும் ரொம்பவும் கஷ்டமான விஷயமே கிடையாது. உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபைல் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸில் போய் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4256 இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்களா எனக்கு இது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ PFT ஃபைலாகவே எனக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஃபைலும் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்ற எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து முக்கால்வாசி இருக்காது. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியலனாலும் நீங்கள் அடுத்த நிமிஷமே எனக்கு கால் பண்ணியோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியோ உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம். உங்களுக்கான எனக்கு என்ன பேமெண்ட்டில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அது ஆகிடுச்சுன்னா வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் க்ளியர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? முக்கால்வாசி நான் இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து
எனக்கு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது, அதாவது இத்தனை நாளாக நான் வந்து கூகுள் டிரைவில் லிங்க்கில் அனுப்பிச்சிருந்தேன், எனக்கு வந்து இத்தனை கஸ்டமர் வந்து ப்ரீவியூ கார்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் சொல்லும்போது நான் என்னெல்லாம் பண்ணான்றத வச்சு தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நாங்கள் இதுக்கு ஒர்க்கு, நானும் சரி, அந்த வெப் டெவலப்பரும் சரி, எங்கள் ஃப்ரெண்டும் சரி, ரொம்பவும் திங்க் பண்ணி ரொம்ப ஒரு ஈஸி ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கஷ்டமே படக்கூடாது, நீங்கள் ஃபைல் தேடுறதுல நீங்கள் கஷ்டமே படக்கூடாதுன்ற ஒரு ஈஸி ப்ராசஸில் தான் நாங்கள் இவ்வளோ ஒர்க்கு உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் நான் வந்து அப்லோட் பண்ணுற எல்லா ஃபைலுமே இந்த வெப்சைட்டில் தான் வரும். ஓகேங்களா? இனி வரும் காலங்களில் அப்லோட் பண்ண எல்லா ஃபைலுமே இந்த வெப்சைட்டில் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து இல்லாத அந்த சர்டிஃபிகேட் ஃபைலோ இல்லை ஐடி கார்டு டிசைன்ஸோ மற்ற நோட்டீஸ் அதெல்லாம் வந்து இனிமேல்ட்டு மேற்கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே நாங்கள் ஃபைலில் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா கலெக்ஷனும் இதெல்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஃபைல் வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட, இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃபைல் வாங்கினீங்க, ஒரு மாதத்தில் 3 ஃபங்க்ஷன் வருது, இல்லை 3 மாடல் வருதுன்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு ஃபைல் நான் வந்து ஒரு கலெக்ஷன் நான் 100 விற்பேன். ஓகேங்களா? நான் இதுவே மற்றவங்கிட்ட வாங்கி வைக்கிறதுனா அந்த ஃபைல் நான் 200 விற்பேன். ஓகேங்களா? அப்படின்னப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300-400 நீங்கள் வந்து எப்படினாலும் கொடுத்து தான் நீங்கள் ஃபைல் வாங்குறீங்க. இதுவே இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபைல் கம்மி பண்ணியே சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா, 199 ரூபா, 1499 ரூபான்னு உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் லெஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட தொழிலுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வேண்டிய ஒரு வெப்சைட்டு. ஓகேங்களா? ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், ஒரு ஆல்பமாக இருக்கட்டும், ஒரு பேனரு, எதுவாக ஒன்றா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களை நிறைய குறைகள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எப்பயும் போல சொல்லுங்கள், நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், வெட்டிங் மட்டும் நான் போட்டு காமிச்சிங்களே, மற்ற எதுவும் போட்டு காமினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்னு டைப் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஃபைல் மட்டும் காட்டும். ஏடிஎம்கே ஃபைல் மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டும். ஓகேங்களா? இப்போ டிஎம்கேன்னு டைப் பண்ணாலும் டிஎம்கேன்னு ஃபைல் மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிவிகேன்னு ஃபைல் டைப் பண்ணாலும் நம்ம தளபதி அண்ணோட ஃபைல் எல்லாமே ஃபில்டர் பண்ணி காட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்கள் மைண்ட் தாட்டில் என்ன வேணுன்றதை டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணாலே உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஓகேங்களா? இல்லை எனக்கு இப்போ டைமண்ட் ஷேப்பில் பேனர் தான் வேணும் அப்படின்னா கூட டைமண்டும் போடுங்க, டைமண்ட் ஷேப்பில் எல்லா பேனரும் உங்களுக்கு லைன் ஒரு காட்டும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படிலாம் உங்கள் மைண்ட் தாட், நானும் ஒரு டிசைனர், நீங்கள் எத்தனை வருஷமாக என்கிட்ட என்னென்ன கேட்டிருக்கீங்களோ அது எல்லாமே மைண்டில் வச்சு தான் அந்த வெப்சைட்டை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? உங்களை நம்பி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிசைனர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ சொல்லுங்கள். டிசைன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் ஃப்யூச்சரில் மேற்கொண்டு நம்ம தமிழ்நாட்டையும் தாண்டி மற்ற ஸ்டேட்டில் இருக்க பிஎஃப்டி ஃபைலும் வாங்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு. உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.